படத்தில் ஒன்றும் கிடையாது, படத்தில் ஒன்றும் கிடையாது. மியூசிக் சைட் சரியில்லை, அனிருத் சரியாக மியூசிக் பண்ணல, கதை ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு 1000 படத்தில் அங்கே இங்கே 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 வந்த கதை தான், வந்த ஷார்ட்ஸ் தான், வந்த சீன்ஸ் தான். ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. படம் 90% இருட்டில் எடுத்திருக்காரு. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க, உபேந்திராவை போட்டிருக்காங்க, அமீர் கான் போட்டிருக்காங்க. அவங்க இருக்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. பட் இவங்க என்ன பிளான்ட்டு, அது வேறு ஸ்டேட்லெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அமீர் கான் இருக்காங்க, உபேந்திரா கன்னடாவில் பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெரிய டைரக்டரு. ஸோ அவங்கள யூஸ் பண்ணிக்கலான்னு பண்ணியிருக்காங்க. பட் படம் ஒன்றும் இல்லை. படம் டோட்டல் க்ரைம், டோட்டல் வேஸ்ட். நேற்று கூலி படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப ஃப்ரண்ட்ல உட்காந்தனாலேயோ ஃபஸ்ட்டு சீட்லேயே உட்காந்தனாலே ஏதோ படம் ஃபுல்லாக ஒரு டார்க் மாதிரி இருந்தது. அது ஒரு தவறு தான். தவறுன்ட்டு நான் வேணும்னு பண்ணல, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. பட் மறுபடியும் ஜனதா தியேட்டரில் பார்த்தேன். ஃபோட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது, ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்ட்ராடினரி இருக்குது. அதை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த 1000 கோடி இருக்கவங்க இந்த ஜுஜுபி பண்றதுங்க, டார்கெட் செட் பண்றதே எங்காலு. பழைய டார்கெட்டே ஒன்னும் முடிக்காம இருக்கானுங்க இவனுங்க. உண்மையான வசல் சொன்னாலே இவனுங்க தாங்க மாட்டானுங்க. இந்த டார்கெட் படையப்பா வந்து இத்தனை டார்கெட் வைக்கும், கபாலி இவ்வளவு டார்கெட் வைக்கும் யாரும் எதிர்பார்க்கல. வச்சதுக்கு அப்புறம் தான் இவனுங்க வந்து எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி கூலி ஒரு டார்கெட் வைக்கும், உண்மையான டார்கெட் லெவல்ல வைக்கும். அந்த டார்கெட்டை முடிஞ்சா தொட்டு பாருங்கடா.